வணக்கங்கள். ஓம் திருமூல திருவடிகள் போற்றி போற்றி. திருமந்திரம் 6ஆம் தந்திரம் 14வது அத்தியாயம் அபக்குவன். 9 மந்திரங்களே பாத்தீங்கன்னா திருமந்திரத்துல தந்திரத்துல இந்த 6ஆம் தந்திரம் தான் ரொம்ப சின்னது. 14 அத்தியாயங்களுடையது, கம்மியான பாடல்களுடைய தலைப்பு இதுதான். குருவுக்கும் சீடனுக்குடைய பந்தத்தை பத்தி ரொம்ப அழகா சொல்லிட்டு வர்றாரு. இன்றைக்கு நாம பார்க்க போற மந்திரம் 1700. உணர்த்தும் ஆதி பக்குவர்க்கே உணர்த்தி, உணர்த்தும் ஆதி பக்குவதற்கே உணர்த்தி, இணக்கி பராபத்து எல்லையுள் இட்டு, குணக்குடு தெற்கு தர பச்சிமம் கொண்டு, உணர்த்துமின் ஆவுடையால் தன்னை உண்ணியே அப்படின்றாருங்க. இங்க வந்து இந்த உணர்த்துதல், உணர்வுகளுக்கு உணர்த்துதல் எவ்வளவு வேணுமோ. இப்போ ஒரு மேத்ஸ் டீச்சர் பாடம் எடுக்கிறான்னு வச்சுங்களா, அவர் சொல்லி கொடுக்கறத ஃபுல்லா அப்சர்வ் பண்ணிக்கிறது பையனுடைய டேலண்ட். அந்த மாதிரிதான் இங்க. அப்ப குருவானவர் ஐயா கேட்கலங்க நீங்கள் பேசுகிறது. வேற யாருக்கும் கேட்குதுங்களா? உணர்த்துமின் ஆவுடை தன்னை உண்ணியேன்ட்டாருங்க. எப்ப நம்ம ஆன்மீக பாதையில தகுதி இருக்கணும், அறிவுல முதிர்ச்சி இருக்கணும், அப்படிப்பட்ட சீடர்கள் இருந்தாதான் அந்த மெய்ஞானத்தை, உயர்ந்த மெய்ஞானத்தை நமக்கு உணர்த்தி எல்லையற்ற பரம்பொருள் பேரின்பத்தை கொடுப்பாள். இந்த அம்பிகைன்றது ஞானத்தை உணர்த்தக்கூடிய ஒரு விஷயம். தன்னை உணரும் போதுதான், மனதார தியானத்தை உணரும் போதுதான் அது வெளிப்படும். இப்ப இந்த மந்திரத்தை பாத்தீங்கன்னா, ஒரு பக்தனுடைய அகப்பக்குவம் எப்படி இருக்குது, அவனுடைய ரொம்ப டீப்பா ஹையஸ்டா எப்படி கொண்டு போறது, அவனை கொண்டு போய் இறைவனுடைய தெய்வீகத்தோட எப்படி ஒன்ற வைக்கிறது, இதுதான் இந்த பாடல்ல ரொம்ப அட்டகாசமா சொல்றாரு நமக்கு. அந்த பக்குவன் அப்படின்றது முதிர்ந்த ஆன்மா. அந்த முதிர்ந்த ஆன்மாவுக்கு இந்த உயர்ந்த தெய்வீக ஞானம் எப்ப வெளிப்படும் அப்படின்றதுக்கு, அந்த பராபர நிலையை கொண்டு நிறுத்துறதுக்கும் மைய கருத்து என்னன்னா, தன்னுடைய ஞானம் நிறைந்த எல்லைக்குள் வழிநடத்துவதில் குருவின் பங்கு ரொம்ப அதிகமா இருக்குது அப்படின்றதுதான் இங்க நம்ம தெரிஞ்சு கொள்ளக்கூடிய ஒரு விஷயம். இதுக்கு இன்னும் ஒரு எக்ஸ்பிளனேஷன் நம்ம பார்க்க ஆரம்பிச்சோம்னு வச்சுக்கீங்களா. ஒரு நிமிஷம். மெய்ஞானத்தையும் இறைநிலை அடையும் மார்க்கத்தையும் விளக்கும் ஆழமான தத்துவ பாடல் இது. இதுக்கு உணர்ந்து மதிப்பவர்க்கே உணர்த்தி, அதாவது இந்த சொல்லாடல் அப்படின்றது சில பாடல்கள்ல அந்த தமிழ்ல உணர்ந்தவங்களுக்கு தான் தெரியாது. உணர்த்தும் மதி பக்குவர்க்கே உணர்த்தி அப்படின்றாருங்க. உணர்த்தும் மதி அப்படின்னா நல்ல அறிவையும் மெய் பொருளையும் அறிந்து கொள்ள துடிக்கின்ற ஆன்மீக முதிர்ச்சி பெற்றவங்களுக்கு மட்டும்தான் உண்மையான உபதேசத்தை உணர்த்த முடியும், உணர்ந்து கொள்ள முடியும் அப்படின்றது முதல் வார்த்தை. இணக்கி பராபர தெல்லையுள் இட்டு அப்படின்னாக்கா, அவங்கள நல்ல வகையில பக்குவப்படுத்தி அதிலிருந்து எல்லையற்ற பரம்பொருள் பெருவெளிக்கு நம்மளை கொண்டு போறது. சரஸ்லாசலத்திலிருந்து வான்வெளிக்கு நம்மளை கனெக்ட் பண்றது அப்படின்றது நாமா செய்யக்கூடிய ஒன்று. அதை டைரக்ட் லைன் பண்றதுதான் அந்த 2வது வரி. அதை குணக்குடு தெற்கு தரமச்சி அப்படின்றாருங்க. இந்த ஒரு எழுத்துக்கும் தெற்கு அப்படின்னா குணக்குடு, குணக்குடுனா குணம்னா தெற்குன்னு வருதுங்க, உத்தரம்னா வடக்கு, பச்சிமம்னா மேற்கு, இப்படியா 4 திசைகளை நமக்கு அங்க சொல்றாரு. அப்படி மெய்ஞானத்தை உபதேசித்து உணர்த்தும் வாக்கு அதிபதி யாருன்னா அங்க தேவியை திருப்பி நமக்கு ஞாபகப்படுத்துறாரு. இப்ப மொத்தத்துல
திரண்ட கருத்து என்னன்னா, நம்ம பேருமே எல்லைக்கு போறதுக்கு ஐயா நீங்கள் பேசுகிறது கேட்கல. அதை நமக்கு சொல்லிக் கொடுக்க மாட்டேன்றாரு. இத்தனை வருஷம் நாம இருக்கிறோமே, இந்த குருகுலத்துல சேவை செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம், அந்த உன்னத ஞானத்தை ஏன் உபதேசிக்க மாட்டேன்றாரு அப்படின்னு கேட்டாங்க. உடனே குருநாதர் ஸ்மைல் பண்ணாரு. நாளைக்கு காலைல ஆற்றங்கரைக்கு வாங்க, எல்லாரும் ஆளுக்கு 3 பானை எடுத்துட்டு வாங்க. ஒண்ணு சுடப்படாத பச்சை பானை, 2வது ஒரு ஓட்டை இருக்கிற பானை, 3வது நன்கு சுட்ட நல்ல பானை, உறுதியான பானை அப்படின்னாரு. மறுநாள் எல்லாம் சீடர்கள்லாம் அவர் சொன்ன 3 பானை எடுத்துட்டு வந்தாங்க. இவரு ஒரு நிறைய குடம் ஃபுல்லா பசும்பாலோட அங்க வந்தாரு. அவன் பால் என்ன பண்ணாரு, ஃபர்ஸ்ட் சுடப்படாத பச்சை பானையில ஊத்தினாரு. கொஞ்ச நேரத்துல என்ன ஆயிடுச்சுன்னா, அந்த பானையில அந்த பால் கரைஞ்சி மண்ணோட மண்ணாயிடுச்சு, பாலும் வேஸ்ட் ஆயிடுச்சு. 2வது பானையில ஊத்தினாரு, ஓட்டை இருக்கிறதால பால் முழுவதும் கீழே போயிடுச்சு. 3வதா சுடப்பட்ட நன்கு பானையில பாலை ஊத்தினோடனே அங்க பால் தங்கிடுச்சு. அப்ப குருநாதர் சீடர்களை பார்த்து சொல்றாரு, தூய்மையான பசும்பால்ன்றது மெய்ஞானம், சுடப்படாத பச்சை மண்பானை என்பது அறிவில் முதிர்ச்சடியான அபக்குவமான மனம். அவர்களுக்கு ஞானத்தை உபதேசித்தால் அது தாங்க முடியாமல் அவர்களும் அறிந்து உபதேசமும் வீணாகிவிடும். இப்போ ஓட்டப்பானை என்பது உலக ஆசைகள். அப்போ ஓட்டைகள் உள்ள மனம் அவர்களுக்கு உபதேசித்தால் ஒரு காதில் வாங்கி மறு காதில் விட்டு விடுவார்கள். நாணம் உள்ளே தங்காது. ஃபர்ஸ்ட் இதுல நாணம் வீணாயிடும், 2வது நாணம் தங்காது. தீயினால் சுட்டப்பட்ட சுத்தமான பானை என்பது அகங்காரம் அழிந்து தியானத்தினால் பக்குவப்பட்ட மனம் அது. அதனால மதிப்பக்குவம் அப்படின்னு சொல்றாரு. அந்த சீடனால் மட்டுமே உள்ளே தேக்கி வைக்க முடியும். அப்ப சீடர்கள்லாம் அப்பதான் பண்றாங்க, நமக்கு இன்னும் அப்ப பக்குவம் பத்தல அப்படின்னு நம்மளே வைக்கி தலை குனிஞ்சிக்கிறாங்க. உபதேசம் தங்கும், இல்லை என்றால் தங்காது அப்படின்றதுதான். சரி, இந்த பாடலுக்கும் டே டு டே லைஃப் எப்படி நம்ம அப்ளிகபிள் பண்ணலாம் அப்படின்னீங்கன்னா, இட்ஸ் டார்கெட்டட் கம்யூனிகேஷனா இருக்கணும். காலம் இடம் அறிந்து பேசணும், அதான் பக்குவன்றது அர்த்தம். ஒரு கருத்தை சொல்லலாமா வேணாமா அப்படின்றது சுச்சுவேஷனை பார்த்து நம்ம பேசணும். எந்தெந்த இடத்துல என்ன மாதிரி நபர்களுக்கு என்ன மாதிரி தகவல் கொடுக்கணும் அப்படின்றது ரொம்ப முக்கியம். அப்புறம் சிஸ்டமேட்டிக் இன்டகிரேஷன் வேணும். இணங்கின்ற பராபரத்தலையில் இட்டு அப்படின்றது நல்வழியில் படுத்து கட்டமைப்புக்கு கொண்டு வரது குறிக்கிறது. அறகுறையா செய்யாம ஃபுல்லா பினிஷ் பண்ணி முடிக்கிறது. ஒரு தோட்டத்துல செடி வளர்க்குறோம்னா விதையோட நிறுத்திடக்கூடாது. தண்ணி ஊற்றணும், உரம் போடணும், பராமரிக்கணும், ஃபாலோ பண்ணணும், அப்பதான் அதனுடைய பலன் கிடைக்கும். அப்புறம் பிராட் ஸ்பெக்டிவ், ரொம்ப விரிந்த பார்வை இருக்கணும் நமக்கு. குணக்குறு, தெற்கு, உத்தர, பச்சிமம் அப்படின்றாரு, 4 திசைகள். அப்படியே விசாலமான பார்வை. என்ன சொல்றது, எத்தன்ட்ரிக் வியூ ஆஃப் த வேர்ல்டு அப்படின்னு நம்ம பார்க்கும்போது இதுல நடைமுறை சிக்கல் என்னன்னா, ஒரு திசையில மட்டும் யோசிக்க கூடாது. 360 டிகிரி. புதுசா வர காரெல்லாம் பார்த்தீங்கன்னா 360 கேமரா இருக்குது. ஒரு பட்டன் அழுத்தினீங்கன்னா காரை சுத்தி எல்லா டைரக்ஷன்ல என்ன இருக்குதுன்னு பார்க்கலாம்.
அந்த மாதிரி நாம 360 டிகிரில நம்மளுடைய சிந்தனையும் எண்ணெயும் பார்வையும் இருக்கணும். அப்படி செய்யும் போது எப்படி முதலீடு செய்யும் போது ஒரே இடத்துல போடக்கூடாதும்பாங்களோ, அதே மாதிரி பல திசைகளிலும் நம்மளுடைய செயல்பாடுகள் இருக்கும்போது கவன குவிப்பு மற்றும் தியானம் வேணும். அடுத்த ஸ்டேஜ் ஃபோக்கஸ் அண்ட் விஷுவலைசேஷன். உன்னியன்ற வார்த்தை யூஸ் பண்றாரு. அந்த வார்த்தைக்கு நம்ம எப்படின்னா, ஒரு செயலை தொடங்குறதுக்கு முன்னாடி அந்த இலக்கை விஷுவலைஸ் பண்ணி பார்க்கணும். மனக்கண்ணால் முழு கவனத்தையும் அங்க செலுத்தணும். அப்படி நீங்க பண்ணும்போது அங்கதான் நம்ம அதை ஒரு ரீச் ஆகிறதுக்குரிய ஸ்டெபிலிட்டி, கிளாரிட்டி கிடைக்கும் நமக்கு. அப்புறம் சொல்லும் செயலும், பவர் ஆஃப் வேர்டு நமக்கு நான் உடையால் அப்படின்னா வாக்கினுடைய வலிமை நமக்கு குறிப்பிடுகின்றது. அப்ப சொற்களுக்கு உயிர் இருக்கு. அதை உண்மையை உணர்த்துவதாக இருக்கணும். அப்படிங்கும் போதுதான் அது மற்றவர்களை வழிநடத்தக்கூடியதாக இருக்கும், வெற்றியை தரக்கூடியதாக இருக்கும். அப்ப தகுதியான நபர்கிட்ட பேசுங்க, ஒரு முறையான கட்டமைப்பை பின்பற்றுங்க, எல்லா தரப்பு நியாயங்களையும் யோசிங்க, உங்க இலக்கை ஆழ்ந்து தியானியுங்கள், குருவிடம் சென்றடையுங்கள், இலக்கை அடைந்து பேருமை நிலையை அடையுங்கள் என்று கூறி தளத்தை கௌரியமாவிடம் ஒப்படைக்கின்றேன். மிக்க நன்றி. நன்றிங்க. அனைவருக்கும் நன்றி. மிக அருமை. விந்தியாம்மா வாங்கம்மா. வணக்கம் அம்மா. எனக்கு விட்டு விட்டு கேட்டுச்சுங்கய்யா நீங்க பேசுனது. எல்லாருக்கும் அப்படிதான் தெரியல. ஆனாலும் நீங்க சொல்ல வந்த கருத்தெல்லாம் முழுமையா கேட்க முடிஞ்சது. மிக்க நன்றிங்க. வாங்க விந்தியாம்மா. வணக்கம் அம்மா. வணக்கம். ஓம் சிவசக்தி போற்றி, ஓம் திருமலரே போற்றி. 1700வது திருமந்திரம். திசை நான்கும் தெரிய சிவனருள் சேர்க்க. திருமந்திரம். உணர்ந்து அதிபக்குவர்க்கே உணர்த்தி, இணைக்கில் பராபரத்து எல்லையுள் இட்டு, குணக்கொடு தெற்கு உத்தரம் பச்சிமம் கொண்டு, உணர்த்துமின் ஆவுடையான் தன்னை உன்னியே. அருமையான திருமந்திரம். உணர்ந்து அதிபக்குவர்க்கே உணர்த்தி, தான் உணர்ந்தும் மிகுந்த பக்குவ நிலை பெற்றவர்களுக்கு உணர்த்தியும், ஒன்றுடன் ஒன்று சேராத பராபரத்தின் வியாபக தன்மைக்குள் அடங்கிய வியாபியாகிய ஆன்மா இருப்பதை உணர்ந்து, கிழக்கிலும் மேற்கிலும் வடக்கிலும் தெற்கிலும் சென்று சீடர்களை போக செய்வது உடையான் தன்னை பசுக்களை உடைமை கொண்ட பதியாகிய பரம்பொருளை உணரச் செய்க. அதி மிகுந்த இணக்கையில் சேர்தல் இல்லாத பராபரம் பரத்துக்கு மேலானது. குணம் கிழக்கு திசை, உத்தரம் வடக்கு, பச்சிமம் மேற்கு, பசு உடையான் உடைமை கொண்டவன் பசுபதி. கழக வெளியீட்டில் முர்ச்சை தவத்தால் சிவஞானம் எய்துதற்கு உரிய சிறந்த செவ்வி வாய்ந்த நன்மாணவர்க்கே திரு ஐந்தெழுத்தை உணர்த்தி, எப்பொருட்கும் சார்பாய் முழுமுதற் சிவம் நின்றும் எவற்றினும் தோய்தலும் பற்று செய்தலும் இல்லாத அதன் மேலான திருவடி எல்லையுள் ஆவியினை புகுவித்து, முறையே கிழக்கு தெற்கு வடக்கு மேற்கு என்னும் நாற்புலங்களையும் மேற்கொண்டு நெறியினையும் அறிவுறுத்தி அருள்வன். ஆவிக்கு உரியனாகிய சிவபெருமான் தன்னை நினைந்து மேலோதியவற்றை உணர்த்தி அருள்வன். இணக்கில் ஒன்றோடும் பற்றுதல் இல்லாத பராபரத்து எல்லையில் சிவ வியாபகத்துள் உத்தரம் வடக்கு பச்சிமம் மேற்கு ஆவுடையான் தன்னை பசுபதியை. அனைவருக்கும் நன்றி, வணக்கம். சிவசிவ. திருச்சிற்றம்பலம். நன்றிங்க அம்மா. மிக்க நன்றி. அனைவருக்கும் அன்பு வணக்கம்.
ஓம் நந்தியம்பெருமான் திருவடி போற்றி. ஓம் திருமூலர் திருவடி போற்றி. ஓம் நம சிவாய. திருமந்திரம் 1700. உணர்த்தும் அதி பக்குவர்க்கே உணர்த்தி இணக்கிற் பராபரத் தெல்லையுள் இட்டு குணக்கொடு தெற்கு தரப்பச்சி உணர்த்தி உணர்த்துமின் ஆவுடையாள் தன்னை உன்னியே. Enlighten the fully ripened ones with wisdom. Lead to the goal of the infinity of the Lord. Enlighten through east, west, north, south, contemplating on the Shakti divine. அப்படின்னு கொடுத்துருக்காங்க. உணர்த்தும் அதி பக்குவர்க்கே உணர்த்தி. அதி பக்குவர்க்கே, அதினா மிகுந்த பக்குவர்க்கே உணர்த்தி. ஆக பக்குவருக்கு தான் இது உணர்த்தப்படும்னு சொல்லியிருக்காங்க. நம்ம பக்குவர் ஆகிறதுக்கு என்ன பண்ணணும்? தூய்மை ஆகணும். மனது தூய்மையாகனா நாமளும் பக்குவர் தான். மனது தூய்மையானாலே அந்த நம்பிக்கை வந்துடும். இது அந்த விஷயம் எப்படி நமக்கு புரிய வரும்னா நம்பிக்கையாக புரிய வரும். இணக்கிற் பராபரத் தெல்லையுள் இட்டு, இணக்கில்னா இணக்கில்னு போட்டிருந்தது, அதுபடிதான். இணக்கில்னா ஒப்பில்லாத, எதோடையும் ஒப்பிட்டு பார்க்க முடியாத ஒரு விஷயம். பராபரத்து எல்லையில் இட்டு, பராபரத்து எல்லையில் இட்டு, அந்த இந்த சிற்றறிவிலிருந்து நம்ம பேரறிவுக்கான எல்லை, பேரறிவை நோக்கி செல்றதுக்கான அந்த எல்லையில, சிற்றறிவுக்கும் பேரறிவுக்கும் உள்ள நடுவில் இருக்க அந்த எல்லையில. ஏன்னா நம்ம வந்து எப்படி இப்போ பார்த்துட்டு இருக்கோம்னா அந்த டார்ச் லைட் மாதிரி அந்த சின்ன இந்த உடம்புக்குள்ளன்றது தான் நம்ம பார்த்துட்டு இருக்கோம் இல்லையா? இது இல்லாமல் நாம் ஒப்பிடவே முடியாது. ஆனால் இந்த சிற்றறிவை வச்சு நம்ம ஒப்புமை சொல்லணும் அப்படின்னா சூரியன் போல டார்ச் லைட் மாதிரி நம்ம இருக்கோம். இந்த உடம்புக்குள்ள ஆன அறிவுன்னு இந்த ஒரு விஷயத்துக்குள்ளே அடங்கி ஒடுங்கி இருக்கோம் இல்லையா? இது இல்லாமல் அந்த பராபரத்தோட நம்ம இணையிற விஷயம், அந்த உணர்த்தி அந்த எல்லைக்கும் கொண்டு செல்வாங்க. இது யார் செய்கிறாங்க அப்படின்றது சொன்னாங்கன்னா இங்கே ஆவுடையாள் சொல்கிறாங்க. சில புத்தகத்தில் ஆவுடையான்னு போட்டிருக்கு, இங்கே ஆவுடையாள்னு போட்டிருக்கு. என்னோட புத்தகத்தில் ஆவுடையாள்னு போட்டிருக்கு. ஆனால் ரெண்டுத்துக்கும் வேறுபாடு இல்லை. சிவமும் சக்தியும் சேர்ந்தே தான் இங்கே செயல் நடக்குது. ஒன்று பிரிஞ்சு ஒன்று செயல் நடக்காது. அது நம்ம எந்த எந்த வழியிலேருந்து பார்க்குறோமோ அதை பார்க்கலாம். எனர்ஜிலேருந்து தான் நம்ம அங்கே போகிறோன்றதையும் பார்க்கலாம். அது எனர்ஜியும் அதுவும் சேர்ந்தே தான் இருக்குது, சிவமும் சக்தியும் சேர்ந்தே தான் இருக்குன்றதையும் புரிஞ்சுக்கலாம். குணக்கோடு, குணக்கு அப்படின்னா கிழக்கு, தெற்கு, உத்தரம், உத்தரம்னா வடக்கு, பச்சிமம்னா மேற்கு. இந்த கொண்டு உணர்த்து மின் அப்படி அனைத்து திசைகளுக்கும் நம்மளை கொண்டு செலுத்துறது. ஏன்னா அது பராபரம் இல்லையா? அப்படி யாரால கொண்டு போக முடியும் அப்படின்னா ஆவுடை, இந்த பசுகளுக்கெல்லாம் பசுகளை உடையவள்னா அது இறைவி தான், எனர்ஜி பாடி தான். நம்ம எல்லாருமே இங்கே எனர்ஜி பாடி தான். அந்த மாதிரியும் பார்க்கலாம். ஆவுடையால எனர்ஜி பாடின்னு பார்க்கலாம். அந்த பசுக்கான தலைவியாகவும் பார்க்கலாம். அவளை உண்ணியனா அவ வந்து நமக்குள்ள இருக்கிற தேவி வந்து நல்லா வரணும். அவளை தியானித்தாதான் நம்மளோட கர்மம் எல்லாம் கிளியர் ஆகும், நம்ம தூய்மையாக முடியும். அப்படி தியானிக்க அவங்கள நினைக்க நம்ம வந்து தூய்மை ஆகும்போது நம்மளோட எண்ணம், சொல், செயல் எல்லாமே இறையை நோக்கி இருக்கும்போது நம்மளால அந்த பராபரத்தையும் நம்மளால தொட முடியும். அந்த சொல்றதான் பார்க்குறேன். இன்னைக்கு அவன் யோசிச்ச விஷயங்கள்ல எனக்கு சொல்ல வந்தது, எனக்கு உணர்த்தப்பட்டது எதுன்னா நம்பிக்கையை தான் உணர்த்தப்பட்டது. என்ன நம்பிக்கைன்னா இந்த பக்குவருக்கு வந்து நமக்கு வந்து ஒரு விஷயம் உங்களுக்கு நம்பிக்கை வந்துருச்சு அப்படின்னாலே அங்கே தூய்மை ஆயிடுச்சுன்ற ஒரு விஷயம் இருக்கு. இப்போ நம்ம யூனிவர்ஸை நம்ம கேட்குற விஷயமே, நம்ம கடவுள்கிட்ட கேட்குற விஷயமே இது இல்லைன்னு கேட்போம் இல்லையா? அதுவே வந்து நம்ம வேறுபடுத்தி பார்க்குறோம். நம்மளையும் பிரபஞ்சத்தையும் வேறுபடுத்தி பார்க்குறோம். எனக்கு இது வேணும் அது வேணும்னு கேட்கும்போதே என்னன்னா நம்மகிட்ட என்கிட்ட இது இல்லைன்னு கேட்குறோம். ஆனால் உண்மையில் என்னன்னா இது நாம வேற, பிரபஞ்சம் வேற இல்லை, நமக்கு இருக்கு அப்படின்ற அந்த நம்பிக்கை வரும் இல்லையா? அது எப்போ வரும்னா நம்மள்ட்ட இருக்கும்போதே வரும். அந்த நம்பிக்கையோட செய்கிற விஷயங்கள் எல்லாமே நல்லதாக நடக்கும். ஏன்னா அந்த டிஸ்டன்ஸை நம்ம குறைச்சிடுறோம். பிரபஞ்சத்துக்கும் நமக்கும் உள்ள டிஸ்டன்ஸை குறைச்சிடுறோம். நம்பிக்கைக்கான நிறைய கதையும் இருக்குது. அதில் சண்டிகேஸ்வரர் நீங்கள் பார்த்தீங்கன்னாலும் அந்த
அவர் வந்து மணல்ல வந்து சிவலிங்கம் சிவலிங்கம் செஞ்சு பூஜை பண்ணி தியானத்துல இருப்பாரு. அந்த மணல் சிவலிங்கத்துக்கு அந்த நம்பிக்கை சக்தி, அந்த நம்பிக்கைக்கான சக்தி எவ்வளவு இருக்கு பாருங்க. அந்த மாடுகள்லாம் வந்து தானாவே பால் சுரந்து அந்த அபிஷேகம் பண்ணுமா அந்த மணல் லிங்கத்துக்கு. அந்த அந்த இதுதான் இன்னைக்கு எனக்கு சொல்லப்பட்ட விஷயம், உணர்த்தப்பட்ட விஷயம். நம்பிக்கைக்கு எவ்வளவு சக்தி இருக்குன்றது. நாம என்ன நம்புறோமோ அதுதான் நம்மளோட வாழ்க்கையா இருக்கும். ஏன்னா என்ன டேட்டா இருக்கோ அதை தான் நம்ம நம்புவோம். நான் சந்தோஷமா தான் இருக்கேன் அப்படின்னு நான் நம்புறேன் அப்படின்னா, நான் நல்லா இருக்கேன், சந்தோஷமா இருக்கேன், நன்றி உணர்வோட இருக்கேன்னா நான் உள்ள இருக்கிறேன். அந்த மாதிரி தான் இருக்கிறேன்றது தான். சரி நம்ம அப்படி இல்லைன்னா என்ன பண்ணணும்னா, இறைவன் என்ன உங்களுடைய பிரச்சனை என்னவா இருந்தாலுமே சரி, அதை சரணடைஞ்சு அதை கொடுத்துருங்க, இறைவன்கிட்ட கொடுத்துருங்க. கொடுத்துட்டு நான் எல்லாத்தையும் கொடுத்துட்டு நிம்மதியா இருக்கிறேன்ற, சந்தோஷமா இருக்கிறேன், ஆனந்தமா, ஏன்னா அதுதான் நம்மளோட இயற்கையான குணம். ஆனந்தமாக இருக்கிறது, எந்த கவலையும் உள்ள தூக்கிக்கிட்டு திரியிறது நம்மளோட இயற்கையான குணம் கிடையாது. அதை கொஞ்சம் கொஞ்சமா நம்ம வந்து அவங்கள்ட்ட கொடுத்துட்டு அந்த நிலையில இருக்க நம்மளால ஆனந்தமாகவே முழுமையாக மாற முடியும். அந்த நம்பிக்கையோட இருக்கும்போது. அதுதான் இன்னைக்கு எனக்கு சண்டிகேஸ்வரரா வந்து தோணுனது. அவர் அந்த எப்படி சிவத்துக்கான பலனை கொடுப்பாரோ, சிவபூஜைக்கான பலன் அவர் எப்படி நமக்கு கொடுப்பாரோ, அதே போல இந்த நம்பிக்கைக்கான பலன் நமக்கு கிடைக்கும். அப்படிங்கிற ஒரு விஷயம் எனக்கு சொல்லப்பட்டது. நான் அதையும் இங்க பகிர்ந்துக்கிட்டேன். அனைவருக்கும் நன்றி. வாங்க கிருத்திகா அம்மா. வணக்கம் அம்மா. வணக்கம். அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். அற்புதமான விளக்கங்கள் நம்ம பார்த்திருக்கோம். வேலையா தொடங்கி கௌரிமா, விந்தியம்மா எல்லாருமே ரொம்ப அழகா இந்த மந்திரத்துக்கு விளக்கம் சொல்லியிருக்காங்க. நேத்திக்கு மந்திரம் பார்த்திருப்பீங்க. அதுல ஒரு வார்த்தை போட்டிருப்பாரு, சீராரும் ஞானத்தின் இச்சை அப்படின்னு சொல்லுவார். சீராரும் ஞானம், அதாவது அது என்ன மாதிரின்னா அது வெறும் அறிவு நிலை இல்ல, உணர்ந்து அனுபவ நிலை. அதுதான் அந்த சீராரும் ஞானம் அப்படின்ற. அது என்ன அப்படின்னா, நேத்திக்கு வந்து ஞானத்தவன் அடி வைக்கக்கூடிய அந்த சீராரும் ஞானம், ஞானத்தில் விளங்கக்கூடியவன் அடி வைக்கக்கூடிய அந்த சீராரும் ஞானம் அப்படின்னு நேத்திக்கு முடிச்சிருப்பாரு. அது என்ன அப்படின்னு இன்னைக்கு சொல்றாரு. நமக்கு என்ன சொல்றாரு அப்படின்னா, உணர்த்தும் மின் ஆவுடையாள் தன்னை உன்னியே. அப்போ அந்த தேவியினுடைய கால் மின் ஆவுடையாள், ஒளி பொருந்திய ஆவுடையாள் தன்னை உன்னியே அப்படின்றார். ஆவுடையாள் அப்படின்னா கௌரிமா அழகா சொன்னாங்க, பசுக்கள். ஆ அப்படின்னா பசு, உடையாள் அப்படின்னா பசுக்களுக்கு தலைவியானவள். அந்த பசுக்களை தானாக கொண்டு செல்லக்கூடிய தன்மையை உடையவள் அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். உடையாள் அப்படிங்கிற ஒரு பதம் வந்து ரொம்ப அற்புதமான பதம். பசுக்களுக்கு சொந்தக்காரர், அதான் ஆவுடை அப்படின்னு சொல்லுவோம். அப்போ யாரு பசு? இந்த உலகத்துல இருக்கிற அத்தனை ஜீவராசிகளும் பசுக்கள் தான். அப்போ அத்தனைக்குமான தலைவியாக ஒளி பொருந்தியவளாக மின் ஆவுடையாள் அப்படின்னு சொல்றாங்க. ஒளி பொருந்திய ஆவுடையாள் தன்னை உன்னியே அப்படின்னு அவளோட சேருது. நம்ம இத ஒரு 2 பாடல் முன்னாடியும் கூட பார்த்தோம் இல்லைங்களா? அந்த அந்த தேவியினுடைய சக்தியில் இச்சை, அந்த அவளை சென்று சேரக்கூடிய அந்த இச்சையை உடையவனே சர்ச்சீடன் அப்படின்னு ஒரு 3 பாடல் முன்னாடி பார்த்தோம் நம்ம இல்லைங்களா? அப்ப அந்த மாதிரி இந்த இடத்துல அங்க இச்சை வைக்கணும்னு சொன்னாரு. அதுக்கு அடுத்தடுத்த மந்திரங்கள்ல எப்படி வைக்கிறதுன்னு சொன்னாரு. அதற்கு அடுத்த நேத்திக்கு மந்திரத்துல அப்படி சக்தியை கொண்டு வராம சீராரும் ஞானத்தில் அடி வைப்பவனே நல்ல சீடன் அப்படின்னு சொன்னாரு. அப்ப அந்த சீராரும் ஞானம் என்னன்னு நமக்கு புரியணும்ல. அதனால இந்த இடத்துல என்ன சொல்லிட்டாரு, உன்னியே அவளை மட்டுமே நினைத்து அப்படின்னு அவ காலடியில நீ போய் சேர்ந்துடு. உடையாள், ஏன் அவதான் அதிகாரி, அவதான் உன்னோட உரிமை, அவள்தான் நீ அவளுடைய உடைமை அப்படின்னு சொல்றாரு. அப்போ நீங்க பாத்தீங்கன்னா இது வரைக்கும் துவைத நிலைதான் வந்துகிட்டு இருக்கு.
அத்வைதம் வரல. இன்ன வரைக்கும் துவைதம் தான் போயிட்டு இருக்கு. தேவி முதல்ல ஒரு துவைதம் பார்த்தோம், சிவமும் சக்தியும் இருக்கக்கூடிய நிலை பார்த்தோம். அதுக்கப்புறம் சக்தியும் பசுக்களும் இருக்கக்கூடிய நிலை பார்த்துட்டு இருக்கோம் இப்போ. அப்போ இங்கதான் அவ இணைக்கிறான். எப்போ இணைக்கிறான் அப்படின்னா, இணக்கிற் பராபரத்து எல்லையுள் இட்டு அப்படின்னு சொல்றான். அப்போ இந்த இந்த எப்ப அவ நம்மளை இணைக்கிறா அப்படின்னாக்க, அவளை உண்ணி நாம் அவளிடத்துல சரணடையும் போது, நான் இதுதான் சொன்னேன், நம்ம ஹோமம் வளர்க்க போறோம் அப்படின்னா, இந்த விளக்குல இருந்து ஒரு நெய்க்குச்சி எடுத்து நெய்ல சுளுந்து எடுத்து நம்ம அந்த ஹோம தீயில இடுவோம். அப்ப என்ன அர்த்தம் அப்படின்னா, எந்த விளக்குல நம்ம இறைவியை ஆவாகனம் செய்து இருக்கிறோமோ அந்த தேவி இந்த ஹோமத்துல இறங்குகிறாள் அப்படின்னு அர்த்தம். அப்ப ரெண்டுக்கும் ஒரு கனெக்டிவிட்டி பாயிண்ட் இருக்கு. அதேதான் இல்லைங்களா? அப்ப அதே மாதிரி என்ன பண்றோம், உணர்த்தும் ஆவுடையாள் தன்னை உண்ணினால் அவ என்ன பண்றா, உணர்த்தும் அதிபக்குவர்க்கே உணர்த்தி. அப்போ அந்த இடத்துல அவளை சரண் அடைஞ்சிட்டாலே நம்ம எப்படி ஆயிடுறோம் அப்படின்னா, அதிபக்குவர்களாக மாறி விடுகிறோம். சாக்த உபாசகம்ங்கிறது அல்டிமேட். நான் ஏற்கனவே சொன்னேன், நம்மளுடைய ஞான பாதையில மிக 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 முக்கியமான தருணம் சாக்தம், தேவியை சரணடைதல். அவதான் எல்லாம் அப்படின்னு நம்ம எந்த ஒரு நேரத்துல, கௌரிமா சொன்னாங்க பாத்தீங்களா, அந்த அந்த உணர்ச்சி வந்துட்டாலே நம்ம சுத்தமாயிட்டோம் அப்படின்னா, அந்த மாதிரி யார் ஒருவர் தன்னுடைய ஞான தேடல்ல தேவியினுடைய காலடியை பற்றி கொண்டார்களோ, தேவியே சகலமும் அப்படின்ற ஒரு நிலைக்கு வராங்களோ, அப்போ அவங்க விடுதலை அடைந்து விட்டார்கள். இதுதான் ஸ்ரீவித்யா உபாசகத்துல சொல்லுவாங்க. ஸ்ரீவித்யா உபதேசம் ஆயிடுத்து அப்படின்னாலே அவர்களுக்கு பிறவி இல்லை அப்படின்னு சொல்றாங்க. எதனால அப்படி பிறவி இல்லை அப்படின்னா, இதான் காரணம், தேவிய முழுதான் சரண்டர் ஆயிடும், அவதான் எல்லாம் அப்படின்னு. அப்போ அதுதான் என்ன நிலை அப்படின்னா, அதிபக்குவ நிலை. அந்த அதிபக்குவ நிலையிலையும் ஒரு உணர்த்துதல் தேவைப்படுகிறது. அது என்ன அப்படின்னு 3வது வரியில சொல்லுவாரு. என்ன அப்படின்னா, பராபரத்து எல்லையுள் இட்டு அப்படின்றல எங்க கொண்டு இணைக்கிறாவ, அந்த பராபரத்தில் கொண்டு நம்மை இணைக்கிறாள். அததான் சொல்றாரு, உணர்த்தும் அதிபக்குவர்க்கே உணர்த்தி இணக்கிற் பராபரத்து எல்லையுள் இட்டு அப்படின்னு சொல்றான். இந்த பராபரம் அப்படிங்கிற ஒரு வார்த்தையை எதுக்கு சொல்றா, ஏன் பரம்னு சொல்லி இருக்க கூடாது, ஏன் பராபரம் அப்படின்னா எங்கும் நிறைந்திருக்க கூடியது, அதனால்தான் பராபரம் அப்படின்னு. அப்ப எங்கும் நிறைந்திருக்குன்னா, உலகத்துல இருக்கக்கூடிய அனைத்து குண வேறுபாடுகளும் அவர்கிட்ட இருக்குமா அப்படின்னா, அவரு நிர்குணம். ஆனால் இந்த அனைத்து குண வேறுபாடுகளும் எங்க இருந்துதான் வருது அப்படின்னா, அவர்கிட்ட இருந்துதான் வருது. என்னங்க நீங்க குழப்புறீங்கன்னா, ஒரு துளி, ஒரு சூரியன்ல இருந்து பக்கத்துல வர்றது கதிர் ஆரஞ்சு கலர்ல இருக்கும், வெளியில வர்றது தள்ளி இருக்கிறது மஞ்சள் கலர்ல இருக்கும், அதுக்கும் தள்ளி இருக்கிறது வெள்ளை கலர் ஆயிடும், அதுக்கும் தள்ளி இருக்கிறது பளிர் வெள்ளை ஆயிடும். இதேதான் அவனுடைய டிராவலும் பாத்துக்கோங்க. காலையில உதிக்கும் போது இந்த கலர்ல இருக்கும், மதியம் வெயில் எப்படி இருக்கும், இது எல்லாமே ஒரே சூரியன் தானே. அதே மாதிரிதான் அந்த பராபரத்துள் நம்மை கொண்டு இணைத்தல் அப்படின்னு எடுத்துக்கலாம். இணக்கிறதுக்கு நிறைய பேரு எந்த அதாவது உயிர்களோடு எந்த பற்றுதலும் இல்லாத பராபரம் அப்படின்னு ஒரு சில உரையாசிரியர்கள் உரை சொல்லியிருப்பாங்க. அதுவும் உண்மைதான், ஏன்னா அந்த பராபரத்தினுடைய தன்மையை சொல்லுவது. ஆனா இந்த இடத்துல நம்ம இணைத்தல் அப்படிங்கிறத ஒரு பொருளா எடுத்துக்கலாம். உணர்த்தும் அதிபக்குவர்க்கே உணர்த்தி இணக்கேர். என்ன பண்றா, எப்படி அதை இணைக்கிறா, பராபரத்து எல்லையுள் இட்டு. எது பராபரத்தினுடைய எல்லை அது அப்படின்னா, அததான் அடுத்த வரியில சொல்றாரு, குணக்கொடு தெற்கு பச்சிமம் கொண்டு, உத்தரம் பச்சிமம் கொண்டு அப்படின்னு சொல்றாரு. அப்போ குணம் அப்படின்னா எல்லாருமே சொல்லிட்டீங்க, அது ஒரு கிழக்கு.
அப்ப பச்சிமம் அப்படின்னு இன்னொரு வார்த்தை சொல்றாரு. அது என்ன அப்படின்னா மேற்கு. மேற்குக்கு பச்சிமம் அப்படின்னு ஒரு இருக்கு, ஒரு பொருள் இருக்கு. உத்தரம், தெற்கு அப்படின்னு 4 திசைகளையும் சொல்லிட்டாங்க. ஆனா ஒரு வார்த்தை, அதுல ஒரு அடிஷனல் வார்த்தை இருக்கு. திருமந்திரத்துல நம்ம எந்த ஒரு வரியையும் தள்ளிடக்கூடாது, தள்ள முடியாது. ஏன்னா அது ஒரு ரொம்ப 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 ஆழமான ஒரு விஷயத்த சொல்லக்கூடியதாக அமையும். இந்த இடத்துல ஒரு வார்த்தை போடுறாரு, குணக்கொடு அப்படின்னு. ஒரு கொடு அப்படிங்கிற ஒரு வார்த்தைய நமக்கு இந்த இடத்துல போடுறாரு. அது என்ன அப்படின்னா, அது என்ன கொடுன்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, கொடுக்கிறதா இல்ல, குணக்கோடு அப்படின்னு. குணக்கோடு அப்படின்னு அர்த்தம். அந்த குணக்கோடு அப்படிங்கும் போது என்ன வருது அப்படின்னா, குடக்கு அப்படின்னு ஒரு வார்த்தை இருக்கு. திசையை குறிக்கக்கூடிய ஒரு சொல் குடக்கு. இதுல ஒரு சிலர் ரொம்ப தட்டையா அது மேற்கு அப்படின்னு சொல்லிடுவாங்க. இது மேற்குக்கு பச்சிமம்ங்கிற வார்த்தையை அவர் உபயோகம் பண்ணிட்டாரு. அப்போ இந்த குடக்கு அப்படிங்கிற ஒரு வார்த்தைக்கு உண்டான உண்மையான பொருள் என்ன அப்படின்னா பின்புறம். அப்போ கிழக்கின் பின்புறம், தெற்கின் பின்புறம், வடக்கின் பின்புறம், பச்சிமத்தின் பின்புறம். அது என்னங்க, கிழக்கின் பின்புறம் என்ன மேற்கு தானே அப்படின்னா இல்ல. அந்த 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 எண் திசையை குறிக்கக்கூடிய சொல் வடகிழக்கு அப்படின்னு ஒண்ணு இருக்கு, வடமேற்கு அப்படின்னு ஒண்ணு இருக்கு. அப்போ 4 பக்கமும் சூழ்ந்திருக்கக்கூடிய பராபரம் அப்படின்னு சொல்லாம 8 பக்கம் எண் திசைகளும் பறந்து நிற்கக்கூடிய பராபரம் அப்படின்னு சொல்றாரு. அப்போ இந்த எண் திசைகளும் பறந்து நிற்கக்கூடிய பராபரம் பச்சிமம் கொண்டு அப்படின்னு முடிக்கிறார். அப்போ இத நம்ம அண்டத்துல பாக்குறோம், பிண்டத்திலையும் நம்மளால பார்க்க முடியும். எப்படி பார்க்க முடியும் அப்படின்னா, நம்ம உடம்புக்குள்ளதான் இந்த அத்தனை விஷயங்களும் இருக்கு அப்படிங்கிறதையும் நம்ம பார்த்திருக்கோம். இது நம்மளுக்குள்ள எப்படி சக்தி நிலையில பேசும்போது இந்த பிண்டத்துல எப்படி பார்க்கலாம் அப்படின்னாக்க, கிழக்கு அப்படிங்கிறது சிவத்தோட தத்புருடம். அந்த நம்ம சிவத்தோட முகங்கள் பார்த்திருக்கோம் இல்லையா, அதுல அப்போ அந்த மாதிரி புருவமத்தி, அதுக்கப்புறம் நம்மளுடைய இடது பக்கம் பின்மூளை, அப்புறம் வலது பக்கம், அதுக்கு பிறகு சகஸ்ரதலம், கீழேயுள்ள மூலாதாரம். இந்த இந்த இடங்கள். அப்போ நம்ம இங்க இருந்து கீழே உள்ள மூலாதாரத்திலிருந்து தொடங்கி இடப்பக்கம், வலப்பக்கம், புருவமத்தி, சகஸ்ரதலம், துவாதசாந்தவெளி, இதுல முதுகு பக்கத்துலயும் நம்ம சொல்றோம். அதையும் சொல்லணும் நம்ம. அப்போ நம்ம தியானம் பண்ணும்போது நிறைய பேருக்கு அனுபவிச்சிருக்கலாம். ஒரு கட்டம் வரைக்கும் நம்ம கான்சன்ட்ரேஷன் பூரா மூலாதாரத்துல இருந்து மேல எழுப்பி துவாதசாந்த வெளிக்கு போற வரைக்கும் இருக்கும். அதற்கு பிறகு நம்மை சுற்றி இருக்கக்கூடிய அந்த பரவெளியில நம்மளால ஐக்கியமாக முடியும். அந்த பரவெளிய நம்மளால புரிஞ்சுக்க முடியும். அந்த ஒரு உணர்த்துதலை இந்த இடத்துல சொல்றாரு. அதனாலதான் சொல்றாரு இணக்கிற் பராபரத்து எல்லையுள்ளிட்டு அப்படின்றாரு. அந்த இடத்தான் அவ உணர்த்தி கொடுக்கிறாள் நமக்கு. யாருக்கு உணர்த்தி கொடுக்கிறா? அதிபக்குவர்க்கே உணர்த்தி அப்படின்னு சொல்றா. அந்த அதிபக்குவர்க்கு உணர்த்தி அந்த பராபரத்து எல்லை எது அப்படின்னு எண் திசையும் விரிந்திருக்கின்ற நம்மை சுற்றி இருக்கக்கூடிய அந்த பரவெளி, அதை உணரு அப்படின்னு சொல்றா. அத அண்டத்துல சொல்லிட்டா நம்ம அதை பிண்டத்துல இணைத்து அந்த பிண்டத்துல இருந்து எப்படி மேலேறி மொத்த பராபர வெளியையும் நம்மால் உணர்த்த முடியும் அப்படின்னு உணர முடியும் அப்படிங்கிறதுக்கு அந்த மின்னுடையாள் தன்னை ஒண்ணு அப்படின்னு சொல்றா. அந்த மின் ஒளி, அந்த ஒளி ஒண்ணுதாங்க திசையற்று இருக்கக்கூடிய ஒரு விஷயம்.
அதையும் இந்த இடத்துல நம்ம புரிஞ்சுக்கலாம். மொத்தத்துல இது ரொம்ப ரொம்ப அதிசூட்சுமமான ஒரு மந்திரம். நீங்க அந்த இதுல ஒரு செய்தி இருக்கு. அந்த செய்தி என்ன அப்படின்னா, பராபரத்து எல்லை எது என்கின்ற செய்தி. அந்த எல்லைக்கு நம்ம இட்டு செல்வது யார், அவளை எங்கனம் சென்று அடைவது அப்படின்னு ஒரு ஒரு ஃபுல் ஒரு கீதாபதேசம் மாதிரி அந்த 18 அத்தியாயத்துல வரக்கூடியதை இந்த 4 வரியில அவர் சொல்லி முடிச்சிட்டாரு. குறுக தரித்த குரல்ங்கிற மாதிரி அத்தனை விஷயங்களையும் உள்ளிருக்கக்கூடிய ஒரு மந்திரம் இது. இதை உங்களோடு பகிர கிடைத்த இந்த காலை வேளைக்கு நன்றி சொல்லி, இந்த விஷயம் நமக்குள்ள இன்னும் ஆழமா போகணும் அப்படின்னு, எல்லாருக்குள்ளேயும் போகணும் அப்படிங்கிற ஒரு பிரார்த்தனையோடு என்னுடைய பகிர்தலை முடித்துக் கொள்கிறேன். நன்றி நண்பர்களே. நன்றி. மிக அருமை. நிறைய விளக்கங்கள் கொடுத்தீங்க. நல்ல தெளிவான விளக்கங்கள். மிக்க நன்றி. முகமது ஐயா, நீங்க எதுவும் சொல்றீங்களா? திருமந்திரத்தை பத்தி எதுவும் கேட்கணும்னாலும் கேட்கலாம், எதுவும் சொல்றதுனாலும் சொல்லலாம். ஆமா, இல்லம்மா. இப்பதான் வந்திருக்கேன். நான் பாத்துங்க எப்படி பேசுறீங்க பார்த்து நான் நாளைக்கு கண்டிப்பா தலைக்கு செய்தி கொடுக்குறேன். நன்றிங்க ஐயா. நன்றி. ஓகே. வேற யாராவது கேள்வி கருத்து ஏதாவது சொல்றீங்களா? உங்களோட கருத்து இருந்தாலும் சொல்லலாம், கேள்வி இருந்தாலும் கேட்கலாம். லைனையாக்கு ஒரு கேள்வி. லைனையா, நம்ம இன்னும் ஒரு 2 மந்திரத்துல இந்த 6ஆம் தந்திரம் முடிய போறது. இது ஏதாவது ஒரு செஷன் மொத்தத்தையும் தொகுத்து கொடுக்கற மாதிரி ஏதாவது ஏற்பாடு பண்ண போறீங்களா? இது ஒரு ஐடியா தான். அத பத்தி யோசிக்கலாம் நம்ம. கௌரி அம்மா இருக்கீங்களா? சொல்லுங்க. கௌரி அம்மா இருக்கீங்களாமா? இருக்குங்க ஐயா. சொல்லுங்க, உங்களோட கேள்வி எதுன்னு கேட்கலாம். கௌரி அம்மா, நான் உங்களுக்கு மெசேஜ் பண்ணிருக்கேன். அது எனக்கு கொஞ்சம் ரிப்ளை மட்டும் பண்ணுங்க. ஓகேங்க. ஷூர். சத்யநாராயண ஐயா, வாங்க ஐயா. வணக்கம் ஐயா. வணக்கம், அனைவருக்கும் வணக்கம். கிருத்திகம்மா சொன்னதை யோசிக்கலாம், பண்ணலாம், லைனைய சொல்லி பண்ணிக்கலாம். ஏன்னா அது வராதவங்களுக்கும் சேர்த்து ஒரு தொகுப்பு மாதிரி சம்மரைஸ் பண்ண மாதிரி இருக்கும். யார் பண்றாங்கிறது நம்ம அவரை வச்சு பார்த்துக்கலாம். இல்லைன்னா இவரு இந்த திருமூலர் டாட் அவரையே கூட கூப்பிடலாம்னு நினைக்கிறேன். ஏன்னா ரொம்ப நாள் ஆச்சு அவர் வந்து. நன்றி. நன்றிங்க ஐயா. நிறைவு செஞ்சுக்கலாங்களா? இதை யோசனை எடுத்துப்பாங்கன்னு நினைக்கிறேன். லைனையா, நீங்க இருக்கீங்களா? நிறைவு செஞ்சுக்கலாங்களா? நன்றி. அனைவருக்கும் நன்றி. இன்று எங்களுடன் இணைந்த அனைத்து உள்ளங்களுக்கும் எங்களது வணக்கம். கௌரிமா, சொல்லுங்க ஐயா. இன்னும் ஒரே நிமிஷம் மட்டும் ஒண்ணு இல்ல. நான் வந்து உங்களுக்கு கொடுக்கறது ஒரே நிமிஷம் மட்டும். டவுட் ஒண்ணு இருக்கு. அதை அக்செப்ட் பண்ணுங்க. நீங்க தனியா பேசணுங்களா, இல்ல இதுல பேசணுங்களா? இல்ல, உங்களுக்கு மேல மெசேஜ் போகாத டாப் லைவ் கொடுங்க. அது இல்ல, அப்ப இதுல இருந்து போயிடும் இல்லையா? இது நான் ரெக்கார்டிங்ல இருக்கு. இது இல்ல, நீங்க ரெக்கார்டிங் நீங்க முடிச்சுட்டு வாங்க. நீங்க முடிச்சுட்டு வரேன். நன்றி. நிறைவு செஞ்சுக்கிறோம். அனைவருக்கும் நன்றி. இன்று எங்களுடன் இணைந்த அனைத்து உள்ளங்களுக்கும் எங்களது மனமார்ந்த நன்றிகள். மீண்டும் நாளை காலை 6:30 மணிக்கு சந்திப்போம். தளம் நிறைவு பெறுகிறது. திருமூலர் திருவடிகள் சரணம் சரணம். திருமூலர் திருவடிகள் சரணம் சரணம். திருமூலர் திருவடிகள் சரணம் சரணம். அனைவருக்கும் நன்றி. ஓம் நம சிவாய.